நாம் ஒரு கன்னிகை மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அப்போது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதங்களிலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம் கிடைக்குமோ? மாறுபாடவனுக்கு ஆபத்து, அக்கிரம செய்காருக்கும் ஆக்கினி அல்லவா கிடைக்கும். அங்க யோபு பக்தன் மூலியமாய் சொல்லுகிறார், அவருக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார். அங்கிருந்தும் அவர் சொல்கிறார், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினான். தேவனோட என்ன பண்ற? உடன்படிக்கை பண்ணிட்டான். அவருக்கு என்னவோ அதுதான் நியமனம். ஒரு மனைவி இருக்கிறாங்க, 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுதான் உடன்படிக்கை, அதோட முடிஞ்சு. தேவனோட உடன்படிக்கை பண்ணிட்ட என் வாழ்க்கை இதுதான். நீ கிறிஸ்துவ மார்க்கம் சீரழிஞ்சு கலக்கு. 2 பொண்டாட்டிக்காரங்க அதிகம் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு. உலகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீ வந்து கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு ஒருவர் கூட நான் ஒரு பொண்டாட்டி கிடையாது. 100ல ஒரு பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் எதிர்பார்க்கலாம். 90 பேர் இப்படி. ஏன்னா சீர்கட்ட சின்னப்பட, ஏன்னா சாத்தான் அநேகர்களை சூறையாடி கடந்து போகிறான்னு பார்க்கிறோம்.